கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாள் நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கொலோசேயர்கள் நிருபம் 1 அதிகாரம் 14 வசனத்திலே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினாலே நமக்கு, எனக்கு, உங்களுக்கு, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் இந்த வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. கொலோசே பட்டணத்தில் வாழ்ந்ததான மக்கள் கிறிஸ்துவை அறியாத மக்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு அநேகர் விசுவாசித்து இந்த மீட்பை பெற்றுக்கொண்டார்கள். இந்த உண்மையைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே சென்றாலும் அவர் பிரசங்கித்தார். எபேசியர்கள் நிருபத்தில் கூட இதே வார்த்தையைத்தான் அவர் எழுதுவதை பார்க்கிறோம். 1 அதிகாரம், எபேசியர் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசே பட்டணத்திலும் சபைக்கும் இதே வார்த்தையைத்தான் குறிப்பிடுகிறார். இங்கேயும் நமக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, மிருகத்தின் இரத்தத்தினால் அல்ல, பறவைகளின் இரத்தத்தினால் அல்ல, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்பை ஒருவன் பெற்றுக்கொள்வான் என்றால் அவன் பாவம் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, அவன் தான் செய்த பாவத்துக்கு தக்க தண்டனையில் இருந்தும் விடுவிக்கப்படுகிறான். பாவ மன்னிப்பாகிய மீட்பை இந்த உலகத்திலே பணமோ, மார்க்க சடங்குகளோ, நாம் செய்த புண்ணியங்களோ, நாம் செய்கிற நற்கிரியைகளோ நமக்கு கொண்டு வராது. புண்ணிய ஸ்தலத்தின் மூலமாக, நாம் செய்கிற புண்ணியங்கள் மூலமாக இதை பெற முடியாது, அடைய முடியாது. தேவன் மனிதருக்கு மீட்பை உண்டாக்க ஏற்படுத்தின வழிதான் கிறிஸ்துவின் தியாக சிலுவையின் மரணம். அந்த மரணத்தின் மூலம் மனுக்குலத்திற்கு, சகல மனிதர்களுக்கும் இந்த மீட்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இதை யார் யார் விசுவாசித்து தங்களுக்கு அந்த மீட்பு வேண்டும் என்று சொல்லி தங்கள் குற்றங்களை உணர்ந்து கிறிஸ்துவே என்னை இரட்சித்தருளும் என்று யார் இயேசுவிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை கிறிஸ்து ஒரு விலையேறப்பட்ட ஈவாக மக்களுக்கு கொடுக்கிறார். எபேசியர்கள் நிருபம் 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்கள் கிரியையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is the gift of God. உங்கள் நற்கிரியையினால் அல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது எந்த மனிதனால் உண்டானதல்ல, இது தேவனால் உங்களுக்கு அருளப்படுகின்ற ஈவு. அந்த ஈவை விசுவாசத்தினால், தேவ கிருபையினால் பெறுகிறீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறது. இது தேவனுடைய நியமனம். வேதாகமத்திலே எபிரேயர்கள் நிருபத்தை 9 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால்,
9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பழைய ஏற்பாட்டிலே மக்கள் இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு மிருகங்களை பலி செலுத்தினார்கள். நியாயப்பிரமாணம் அதை போதித்தது. பாவ நிவாரண பலியாக சில ஆடுகளை பலி செலுத்த வேண்டும், பாவ நிவாரண பலி, சமாதான பலி என்று சொல்லி பல பலிகளுக்கு மிருகங்களை பலியிட்டார்கள். அந்த பலிகள் எல்லாம் கிறிஸ்துவின் மரணத்துக்கும் கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கும் நிழலாட்டமாக சொல்லப்பட்ட உண்மைகள். கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணம் சொன்னதை, நியாயப்பிரமாணத்தின் நீதியை கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நிறைவேற்றி அந்த மீட்பை எல்லோருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அது ஒரு நியமனம். இட் இஸ் காட்ஸ் அப்பாயின்மெண்ட். வேதாகமத்திலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் தேவன் அவர்களுக்கு ஒரு நியமனத்தை கொடுத்தார். அது என்னவென்றால், குறிப்பிட்ட இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் தங்கள் குடும்பத்தில் சேர்ந்த மக்களுக்கு தக்கதாக ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை பலி செலுத்தி அதன் இரத்தத்தை அவரவர் வீட்டின் நிலைக்காலிலே தெளிக்க வேண்டும் அல்லது பூச வேண்டும் என்ற ஒரு நியமனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இட் வாஸ் காட்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபார் them. ஏனென்றால் அந்த ராத்திரி வேளையிலே எகிப்து தேசம் எங்கு தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கப் போகிறது. ஒரு சங்கார தூதன் எகிப்து முழுவதும் சென்று முதல் பிறந்த குழந்தைகள், மிருகங்கள் அனைத்தும் அன்றைக்கு சர்வ சங்காரம் செய்யக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு நாள். அப்பொழுது யார் யாருடைய வீட்டிலே அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டதோ, எந்த வீட்டின் நிலைக்கால்களில் இரத்தம் பூசுதல் என்ற நியமனத்தை விசுவாசத்தோடு பூசினார்களோ, மோசையின் வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த நியமனத்தை, இட் வாஸ் காட்ஸ் நியமனம் என்பதை புரிந்து உணர்ந்து மோசே சொன்ன வார்த்தையின்படி யார் யார் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து இரத்தத்தை பூசினார்களோ அந்த வீட்டை அந்த சங்கார தூதன் அணுகவில்லை. அந்த இரத்தத்தின் நிமித்தம் அந்த வீட்டை கடந்து சென்றான். அதை விசுவாசத்தினாலே ஆசரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தப்பட்ட எல்லா பலிகளும், அங்கே இரத்தம் பூசுதல் என்ற நியமனமும் கிறிஸ்துவின் மூலமாய் மனுமக்களுக்கு பாவத்திற்கும் பாவத்தின் தண்டனைக்கும் சாத்தானின் கிரியைகளுக்கும் மக்கள் விலக்கி காக்கப்படும்படிக்கு தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு. இது தேவனுடைய நியமனம். ஒருவேளை கேட்கலாம், இயேசு மரித்து 2000 ஆண்டு ஆகிவிட்டதே, அவர் சிந்தின இரத்தம் இன்றைக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் எப்படி நம்புவது? இதை கேட்பதற்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், பைத்தியமாய் தெரியலாம். மனிதர்கள் மீட்பதற்காக தன் குமாரனை பலியாக தேவன் ஒப்புவித்தார். கிறிஸ்து தன்னைத்தானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினாலே மக்களுக்கு நியாயப்பிரமாணம் சொன்ன நீதியை நிறைவேற்றி ஒரு மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். நமக்கு அந்த மீட்பு உண்டாயிருக்கிறது. யார் யார் அதை விசுவாசிக்கிறார்களோ, ஒருவேளை அன்றைக்கு மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த நியமனத்தை அவிசுவாசத்தினால் யாராயிலும் அனுசரியாமல் இருந்திருப்பார்கள் என்றால், அன்றைக்கு அந்த சங்கார தூதனுடைய பட்டயத்திற்கு அந்த குடும்பம் தப்புவிக்கப்பட்டிருக்க முடியாது. பாவம் என்னும் சங்கார தூதன் மனிதர்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறான். பாவம் என்னும் தீய சக்தி மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. மனிதர்கள் பொல்லாப்பு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள்.
எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாய் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். பாவம் செய்கிற மனிதன் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். அருமையானவர்களே, இந்த பாவ சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். குமாரனாய் இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து விடுவித்தால் மெய்யாகவே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு மனிதர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பற்பல பாவ சிறையிருப்பின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்தில் சமாதானம் இல்லை, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, எதற்காக வாழ்கிறோம் என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகிறது. இயேசு இந்த பெரிய மீட்பை, இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். தன் ஜீவனை கொடுக்க இயேசு வந்தேன் என்று சொன்னார். மனுஷகுமாரன் தன் ஜீவனை அநேகரை மீட்கும் பொருட்டு தன் ஜீவனை கொடுக்க வந்தார். ஜீவனை கொடுக்க வந்தார், அநேகரை மீட்கும்படி. ஆகையால் இந்த ராத்திரி வேளையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் பாவத்தை அறிக்கை செய்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நீங்கள் பெறுகிறீர்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகையில் உங்கள் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். இந்த உன்னதமான மீட்பை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பெறுகிறோம். வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு அனைவருக்கும் உண்டாயிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே இதுவரைக்கும் இந்த மீட்பை பெறாமல் இருப்பீர்கள் என்றால், பாவ வாழ்க்கையில் நிலைத்திருப்பீர்கள் என்றால், பாவ சிறையிருப்பில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் எப்படிப்பட்ட கடந்த கால வாழ்க்கை, எவ்வளவு அசுத்தமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சுத்திகரிக்க உண்மை உள்ளதாயிருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் கூட இதே உண்மையை விவரித்து எழுதுவதை பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மை சுத்திகரிக்கிறது. The blood of Jesus Christ cleanses from all sin. எல்லா பாவத்தில் இருந்து, கடந்த கால பாவம், இப்பொழுது இருக்கிற பாவம், சகல பாவத்தில் இருந்து சுத்திகரிக்கிறது, மன்னிக்கிறது, சுத்திகரிக்கிறது. அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு இந்த கருத்தை எழுதும்போது, வஞ்சிக்கப்படாதிருங்கள், வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் உபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது கழுவப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. அன்பானவர்களே, இங்கே பலவித பாவ பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆனால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தவான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதினாலே? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. ஆகையால் தான் யோவான் அப்போஸ்தலன் அந்த வசனத்திலே சொல்லும் போது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி சுத்திகரிப்பதற்கு கிறிஸ்து உண்மையும் நீதியுள்ளவருமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் காட்ஸ் அப்பாயின்மெண்ட்.
It is the truth of God. தேவனுடைய சத்தியம். யார் யார் விசுவாசித்து என் பாவத்தையும் இயேசுவின் இரத்தம் மன்னிக்க முடியும், என் வாழ்க்கையும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தமாக்க முடியும் என்று யார் யார் விசுவாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிப்பார். சகல பாவங்களில் இருந்து நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இவ்விதமாக சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும்தான் நித்தியத்தில் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்துக்கு செல்ல முடியும். அன்பார்களே, வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்ல. ஒன்றே இந்த உலகத்தில் நாம் போக வேண்டும். இந்த உலகத்தை விட்டு போகையில் எங்கே போவீர்கள்? இப்பொழுது நீங்கள் கட்டின அழகான வீட்டில் வாழலாம். when you die where will you go? மரிக்கும் போது எங்கே போவீர்கள்? எங்கே போவோம்? அன்பார்களே, வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். திரளான மக்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து பரலோகத்தில் நிற்கிற காட்சியை யோவான் காண்கிறார். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரத்தை வெளுத்து தோய்த்தவர்கள். அவருடைய வாழ்க்கையின் வஸ்திரத்தை இரத்தத்தினாலே சுத்தமாக்கினவர்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே வாழ்க்கையை சுத்தமாக்கினவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியிலே ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையில் நடத்துவார். தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தம் தான் ஒரு மனிதனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தகுதிப்படுத்துகிறது. The blood of Jesus Christ qualify a man to enter into the kingdom of God. பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் போக வேண்டும் என்றால் நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும். அது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தங்கள் வாழ்க்கையை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தூய்மையாக்கிறது. அங்கே நாம் பார்க்கின்றோம், கிறிஸ்து தாமே அவர்களை தேற்றுவார், ஆற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒரு மனிதனை தகுதிப்படுத்துவதும் கிறிஸ்துவின் இரத்தம் தான். பரலோக ராஜ்யம் என்பது தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டது. தேவனுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட மக்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம்தான் பரலோக ராஜ்யம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. நீதிமானுக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டு. உலகத்தின் மக்கள் மரணத்தை ஒரு பெரிய லாஸாக கருதுவார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், நீதிமான் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். மரணத்தில் என்ன நம்புவதற்கு என்ன இருக்கு? வாழ்க்கையே முடிந்து விட்டது, அவன் சேர்த்ததெல்லாம் அவனை விட்டு போய்விட்டு எல்லாவற்றையும் அவனை இழந்து போனான், அவனுக்கு என்ன நம்பிக்கை என்று நீங்கள் கேட்கலாம். அன்பானுள்ளே, அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு பெரிய ஆதாயம். கிறிஸ்துவில் மீட்கப்பட்டபடினாலே தன் மரணத்தில் மிகுந்த நம்பிக்கையுடையவனாய் மரணத்தின் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்ற ஒரு நிச்சயமுடையவனாக தன் வாழ்க்கையில் வாழ்ந்தார் என்பதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் இரத்தம் தான் ஒரு மனிதனை
கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதிப்படுத்துகிறது, வஸ்திரத்தை வெண்மையாக்குகிறது. அன்பார்களே, ஒரு கருத்தை மட்டும் சொல்லி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட பாருங்கள், பவுல் சொன்ன வார்த்தை, யோவான் சொன்ன வார்த்தை, பிரைஸ் காட், பேதுரு, இவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் பிரதானமானவர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு கருத்தை எழுதுகிறார். 1 பேதுருவுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்திலே, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்தினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானுடைய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். பாவ மன்னிப்பை தருவது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை சுத்திகரிப்பது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே வீணான நடத்தைகளாகிய உங்கள் முற்பிதாக்களிடத்திலிருந்து பெற்ற பாரம்பரியங்கள், இன்றைக்கு சில மக்கள் தங்கள் பாரம்பரியம், தங்கள் முற்பிதாக்கள் கடைபிடித்த பாரம்பரியம் என்று பாரம்பரியத்தில் வேரூன்றினவர்களாய் இருப்பார்கள். traditions of their forefathers, tradition. அந்த ட்ரெடிஷன் வேதத்திலே இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய நீதியையும் தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிப்படுகிறீர்கள், தேவனுடைய ஆலோசனை அபத்தமாக்குகிறீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஒருவன் பாவத்தில் மீட்கப்படுகையில் வீணான பாரம்பரியங்கள், மனுஷீக பாரம்பரியத்திலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். கிறிஸ்துவின் இரத்தம் முற்பிதாக்கள் மூலமாய் மக்களை சிறைப்படுத்தி வைத்திருந்த வீணான நடத்தை, வெள்ளியினாலும் பொன்னினாலும் இந்த பாரம்பரியத்தில் மீட்கப்படாமல் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் உங்கள் பாரம்பரியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, கிறிஸ்து ஒரு மனிதனை ரொம்ப ஒரு சுவாதீனனாய் மாற்றுகிறார். அநேக பாரம்பரியங்கள் நிமித்தம் அநேக மக்கள் பற்பல அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை முற்றிலுமாய் விடுவிக்கிறார், பாரம்பரியத்தில் விடுவிக்கிறார், ஒரு ஃப்ரீ மேனாய் மாற்றுகிறார். அன்பானுள்ளே, இப்படிப்பட்டதான மீட்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய மீட்பின் வழி ரொம்ப ஆச்சரியமானது. மனிதர்களால் இதை உண்டாக்க முடியாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எளிதாக்கி இருக்கிறார். If you believe Jesus, இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், you shall be saved, you shall be forgiven by God. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். You will be sanctified, நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். You will be qualified to enter into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நீங்கள் தகுதியாக்கப்படுவீர்கள். விசுவாசம்தான். அப்படி என்றால் ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அல்லது தேவனுடைய கோபாக்கினையாகிய நரகத்துக்கு தப்புவிக்கப்படுவதற்கும் முக்கிய பொருளாய் இருப்பது ஃபெய்த். நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். அவிசுவாசத்தினாலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். இந்த மாலை நேரத்திலும் இயேசு உண்டாக்கி இருக்கிற இந்த மீட்பில் விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறார். மனிதர்கள் மீட்கப்படுவதற்கு வானத்தின் கீழே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு அல்லாமல் எந்த மனிதனாலும் எந்த கொள்கையினாலும் இந்த மீட்பை அடைய முடியாது. எந்த மனிதரும் இதை நமக்கு தர முடியாது. இந்த மீட்பு தேவனால் கிறிஸ்துவின் மூலம் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஈவாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு உங்களை கர்த்தரிடத்தில் கேளுங்கள்.
தேவன் தாமே கொடுக்கிற இந்த மகா பெரிய மீட்பை குறித்து கவலையற்றிருப்போம் என்றால், தேவன் கொடுக்கிற இந்த பெரிய ரட்சிப்பை பெறுவதை குறித்து ஒரு நெக்லிஜென்ஸாய், ஒரு அசால்ட்டாய், இதை குறித்து ஒரு கரிசனையற்று இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எபிரேயர் 2:4 வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் இந்த மீட்பை பெற்றுக் கொள்ளாமல் இருக்க காரணம் இதனுடைய இம்பார்ட்டன்ஸை அறியவில்லை. ஒரு நெக்லிஜென்ஸோடு, ஒரு நிர்விசாரமாக, ஒரு அசால்ட்டாக எண்ணுகிறார்கள். தேவன் கொடுக்கிற இந்த மீட்பை, கிறிஸ்து சிலுவையின் மூலம் சிந்தின இந்த மீட்பை, சிலுவையின் இரத்தத்தின் மூலம் கொடுத்த இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள இன்றே ஆண்டவர் நமக்கு தருணத்தை தருகிறார். பழைய ஏற்பாட்டு பாரம்பரியங்கள், யூத மக்களுடைய பாரம்பரியங்கள் இந்த மீட்பை கொடுக்க முடியாது. சிலுவையில் மரித்த போது ஒரு புதிய வழி திறக்கப்பட்டது, ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பித்தது. அதைத்தான் சிலுவையில் இயேசு மரித்த போது, ஜீவனை விட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்பட்டு இந்த புதிய ஏஜியை, இந்த புதிய சகாப்தத்தை உலக மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகையால் ஜாதி மத பேதமின்றி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள இன்றே வரையுங்கள், இன்றே கிறிஸ்துவண்டை கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் தான். உலகத்தில் என்ன சம்பாதித்தோம், என்ன பெயர் புகழோடு வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிற இந்த உன்னத மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் பெற வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறீர்கள். இயேசுவிடத்தில் வாருங்கள். இயேசு கிறிஸ்துவே இந்த பெரிய உன்னத மீட்பை உங்களுக்கு தந்து அவருடைய ராஜ்யத்தின் வாழ்வை உங்களுக்கு ஒரு ஈவாக தருவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மை விசுவாசிக்கத்தக்கதாக இந்த வார்த்தையை ஒவ்வொரு உள்ளத்திலே நிலைநாட்டி ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கட்டளையிடும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதிகளை சுகமாக்கும், பிசாசுடைய கட்டுகளை உடைத்து போடும், ஜெயத்தை தாரும், சமாதானத்தை தாரும். கிருபை யாவரோடு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.